ஒரு பொண்ணு வந்து பூ பெய்திட்டாங்கன்னா வைப்பாங்க. திரும்ப கல்யாணம் நடக்குதுன்னா வைப்பாங்க. ஏன் அப்போ வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த காலங்களில் நல்லா மேக்கப் போட்டு அந்த பொண்ணு அழகா இருப்பா, கண் திருஷ்டி படும். அந்த கண் திருஷ்டியை முறிக்கிறதுக்கு தான் இந்த மருதாணி ஃபர்ஸ்ட்டு வச்சாங்க. மருதாணி வச்சா வந்து காலனே அழுக மாட்டான், அதாவது யமன் வந்து உங்க கிட்டே வரமாட்டான். அதே மாதிரி உங்கள் ரேகையை வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற துஷ்ட சக்திகள் வந்து பார்க்கும். நீங்கள் அதை அழிச்சிட்டீங்க அப்படின்னா அதுங்க உங்களை கோடே பண்ண முடியாது. ஸ்கேனர் மாதிரி தான். அதை ஸ்கேன் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே ஸ்கேனே ஆகாது. இது வாஸ்து ப்ராடக்ட்டுமே கூட. மருதாணி, தொட்டாசினிங்கி, துளசி, இந்த மூணும் மிகச்சிறந்த வாஸ்து பொருட்கள். இது ஒவ்வொரு வீட்டிலையும் கண்டிப்பாக இருக்கணும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, கேளக்கீர் சித்தர் தேவஸ்தானத்தின் நிறுவனரும் ஜோதிடருமான அசோகா சார் தான் இருக்காரு. பேசலாம். வணக்கம் சார். கேளக்கீர் சித்தர் நமோ நமக. கேளக்கீர் சித்தருடைய புகைப்படம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த புகைப்படத்தை எப்படி வச்சு முறையா வழிபடணும்? மந்திரம் கண்டிப்பா சொல்லணும். இந்த புகைப்படத்துல முதல் மந்திரம், இரண்டாவது மந்திரம் ரெண்டுமே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். முதல் மந்திரத்துக்கு சக்தி அதிகமா, ரெண்டாவது மந்திரத்துக்கு சக்தி அதிகமானு கேட்டீங்கன்னா ரெண்டாவது மந்திரத்துக்கு தான் சக்தி அதிகம். நான் டைரக்டா ரெண்டாவது மந்திரத்துக்கு தான் ஜம்ப் ஆயிட்டேன். இந்த அதீத வளர்ச்சிக்குமே ரெண்டாவது மந்திரம் தான் காரணம். இந்த ரெண்டாவது மந்திரத்துல ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்கள் வாழ்க்கையை இப்போ நீங்கள் என் ஷூட் முடிச்சுட்டு அடுத்த ஷூட் ஒன்று நடத்தணும் இல்லையா? இதுக்கு நீங்கள் மறுபடியும் காஸ்டியூம் ரெடி பண்ணணும், அடுத்த கெஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும், கேமரா அரேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் ஒரு வேலை. நீங்கள் அதை மானிட்டர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள், இது தன்னை போலயே நடக்கும். ஆக்சுவலி நீங்கள் ஐடியில் இருக்கலாம். அடுத்த ஷூட் தானே, அடுத்த ஷூட் எல்லாமே ரெடியாக இருக்கும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் ஐடியில் இருந்தாலே அது தன்னை போலவே ரெடியாக இருக்கும். இதே மாதிரி தான் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டெல்லாம் இது கூப்பிட்டு நான் எல்லாமே ஆர்டர் எல்லாமே கியூ பண்ணி இதுக்கு பின்னாடி இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கியூலேயே நிறுத்தி வச்சிருப்பேன். கிட்டத்தட்ட 1 month கியூவில் இருக்கும். இந்த கியூவில் எனக்கு எது மிஸ் ஆனாலும் அடுத்த இது முன்னாடி போட்டுருவேன், அவ்வளோதான். அப்படிங்கிறப்ப என்ன வேணாலும் ஆல்டர் பண்ணி எனக்கு இந்த கியூ மிஸ்ஸே ஆகாது. இவ்வளவுக்கும் காரணம் என்னோட ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற கியூ தான். 1 monthக்கு நான் பிஸியாக இருப்பேன். எந்த டேட்டையுமே நீங்கள் மாற்ற முடியாது. நான் மாற்றினாலும் அதை நான் இன்னொரு ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். இங்கே எதுவுமே ஸ்பாயில் ஆகாது. இது எதனாலன்னா அடுத்தடுத்து தயார் நிலையில் இருக்குது. இந்த கேளக்கியர் வந்து அதை எனக்கு பண்ணி கொடுத்தாரு. இதையும் நான் பின்னாடி தான் ரியலைஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவங்கள்ட்ட பேசி வாங்கி டைம் வாங்கி டேட் வாங்கி இதை பண்ணி அதில் ஏதாவது அது ஒர்க் ஆகலை, அவங்க வரல, இந்த வேலை நடக்கலை அப்படின்னா இதை மாற்றவே முடியாமல் அது கேன்சல் ஆகி ஏண்டாவா பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு மனவிரக்தி அடைஞ்சு இப்படி எல்லாமே நான் ஏன் வாழ்க்கை நடத்திட்டுச்சு. பட் ரெண்டாவது மந்திரத்தை சொன்ன பிறகு இது கேன்சல் ஆச்சுன்னா அடுத்து இன்னொன்று. இந்த டைம் வேஸ்ட்டுங்கிறது இங்கே ஒன்று நடக்கலை. அப்படி அதோட ரொட்டீன் ஃப்ளோ கட் ஆகாமல் போயிட்டே இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெண்டாவது மந்திரத்தை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஃப்ளோ என்றைக்குமே கட் ஆகாது. உங்கள் பிஸி ஷெடியூல் வந்து அப்படியே ஃப்ளோலேயே இருக்கும். அதன் பிறகு நீங்கள் என்றைக்கும் பிஸியாகவே இருப்பீங்க. நீங்கள் கேட்குறதெல்லாம் உடனுக்குடன் வரும். உங்களோட எந்த வேலையும் தொய்வே அடையாது. அது கண்டினியூட்டியில் போயிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கஷ்டமாக ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அது ரொம்ப லகுவாக மாறிடும், ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் லைஃப் வாழ்கிறதே ஈஸி அப்படிங்கிற அளவுக்கு மாறிடும். அடுத்ததா எப்பவுமே உங்களுடைய கைகள்ல மருதாணி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ மருதாணிக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன? எதுக்காக நீங்க அதை ரெகுலரா வச்சிருக்கீங்க? நாங்களும் பார்க்குறோம். இதுக்கான பலன்கள். மருதாணி வந்து அதே மாதிரி இதை பெண்கள் தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது ஆண்கள் எல்லாருமே எல்லா ஜீவராசிகளும் வைக்கலாம். இதுக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மருதாணி வச்சிருக்கேன் இல்லையா, நான் ரேஷன் கடையில் போய் பயோமெட்ரிக் வச்சேன் அப்படின்னா சிக்னல் விழாது. இது என்ன பண்ணுது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆஃபீஸில் போய் நீங்கள் ரேகை வச்சாலும் அந்த சிக்னல் விழாது. பயோமெட்ரிக் ரேஷன் கடையில் பருப்பு வாங்கணும்னு வச்சாலும் விழாது. என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மருதாணி வந்து இந்த சிக்னலை வந்து ரேடியேஷனை கட் பண்ணி விட்டுரும். அப்போ இது வந்து உங்களுக்கு தூக்கம் வரலையா, நான் டேப்லெட் போட்டு தான் தூங்குறேன் அப்படிங்கிறவங்க இருந்தீங்கன்னா மருதாணி பூ ஒரு கொத்து பறித்து தலைவாணி உரைக்குள்ளே வச்சு நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு டீப் ஸ்லீப் வரும். மருதாணி பூ கிடைக்கல அப்படின்னா மருதாணி இலைகளே 2 கொத்து உருவி அதையும் தலைவாணி உரைக்குள்ள வச்சு தூங்குனீங்கனாலும் உங்களுக்கு டீப் ஸ்லீப் வரும். இது எதுவும் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கைக்கு நல்லா மருதாணி வச்சிங்கனாலும் உச்சியில் கொஞ்சம் மருதாணி அரைச்சி நீங்கள் வச்சுட்டு நைட்டு தூங்குனீங்கனாலும் உங்களுக்கு டீப் ஸ்லீப் வரும். இந்த மாத்திரை போடுற பழக்கத்திலேருந்து நீங்கள் விடுபட்டுடலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேடியோ சிக்னல் எல்லாத்தையுமே கட் பண்ணிடும். இப்போ இந்த ஃபோனை இங்கே வச்சுட்டு இந்த ஃபோனை சுற்றி
அந்த பூவை மருதாணி பூவை அள்ளி போட்டேன் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ஃபோன்ல இருந்து அந்த ஃபோனுக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிக்னலே கனெக்டே ஆகாது, கட் ஆகும். இது ஒரு ஜாமர் மாதிரி செயல்படுது. இதுதான் இந்த பிரெயினுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா தேவையில்லாத எண்ண ஓட்டங்களை இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுது. அப்போ இதை யார் பெண்கள் ஏன் வச்சாங்க, எப்போ வச்சாங்க அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து பூ பெய்திட்டாங்கன்னா வைப்பாங்க, திரும்ப கல்யாணம் நடக்குதுன்னா வைப்பாங்க. ஏன் அப்போ வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த காலங்களில் நல்லா மேக்கப் போட்டு அந்த பொண்ணு அழகாக இருப்பா, கண் திருஷ்டிப்படும். அந்த கண் திருஷ்டியை முறிக்கிறதுக்கு தான் இந்த மருதாணி ஃபஸ்ட்டு வச்சாங்க. இது கண் திருஷ்டியே படாது. நானும் மீடியாவில் நிறைய பேர் என்னை பார்க்குறாங்க இல்லையா, அதனால இந்த கண் திருஷ்டியை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இது ஒன்று யூஸ் பண்ணுறோம். இதனால ரெண்டாவது ஹெல்த்து, ரெண்டாவது இது இந்த மேடுகள் இப்போ 9 வைக்கிறேன் இல்லையா, இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உடல் பாகங்களை குறிக்குது. இதில் எந்த இடத்துக்கு கருப்பாக இருக்குதோ அந்த பகுதி, இப்போ கல்லீரல் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த கல்லீரலில் ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எந்தெந்த மேடுகளில் ஹீட்டு அதிகமாக இருக்கோ அங்கே அந்த இடம் கருப்பாயிரும். அதை தான் பித்தம் அங்கே அந்த காலத்தில். பித்தம் அப்படின்னா ஹீட். இந்த ஹீட்டு உடல் முழுக்கம் இல்லை, எந்த உறுப்பில் ஹீட் அதிகமாக இருக்குதோ அது. இப்போ நான் இதை தொடர்ந்து இங்கே வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுத்த தடவை நான் மருதாணி வைக்கும்போது இப்போ இங்கே கருப்பாக இருக்குது, அடுத்த தடவை நான் மருதாணி வைக்கும்போது இந்த கருப்பு இங்கே இருக்காது. இது என்ன பண்ணுச்சுன்னா அந்த உறுப்பை சரி பண்ணுச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் உள்ள டேப்லெட் போடுறத விட கையில் மருதாணி வச்சிங்கன்னா அந்த உள்ள உறுப்புகள் வந்து பலப்படும். ரெண்டாவது சொல்லுவாங்க, மருதாணி வச்சா வந்து காலனே அழுக மாட்டான், அதாவது யமன் வந்து உங்கள் கிட்டே வரமாட்டான். உங்களுக்கு வந்து இந்த செவந்த கையில் இருக்கிற வரைக்கும் மரணம் உங்களை அணுகாது அப்படிம்பாங்க. அப்போ என்னன்னா இந்த கலர் குறைய குறைய உங்கள் கையில் திரும்ப ஏறிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நீங்கள் மரணத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கண் திருஷ்டிகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும், மரணத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும், விபத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும், நல்ல தூக்கம் வரும். நல்லா தூங்கிட்டீங்கனாலே, குட் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே இந்த பாடி வந்து ரெஃப்ரெஷ் ஆயிரும். அதன் பிறகு நீங்கள் சிந்திக்கிற செயல் எல்லாமே கரெக்டாக இருக்கும். என்றைக்குமே நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சாந்த நிலையில் இருக்கணும். உங்கள் மனசு அலைப்பாயக்கூடாது, குழப்பத்தில் இருக்கக்கூடாது. என்ன யோசிக்கிறதுனே தெரியல, என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ஏன் அப்படின்னா அந்த மனசு வந்து சாந்த நிலையில் இல்லை. இப்போ இதெல்லாம் வச்சிங்கன்னா நிச்சயமாக அது நடக்கும். ரெண்டாவது, பண வரவு வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். ரெண்டாவது, இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி வந்து இதுக்கு இந்த விரலுக்கு மேலே, இந்த ரேகைக்கு மேலே ஒரு மாஸ்க் போட்டிருக்கிற மாதிரி தான். அப்போ இது ஆக்சுவலாக என்ன அப்படிங்கிறது வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நான் ஹைட் பண்ணுறேன். ஓகேங்களா? நானே இந்த இடத்துக்கு இப்போ மாஸ்க் போட்டு உட்காந்துட்டேன் அப்படின்னா நான் யாருன்னு தெரியாது. அப்போ நான் மாஸ்க் இங்கே போட்டேன் அப்படிங்கிறங்காட்டி எனக்கு ஏதாவது ஒரு துஷ்ட சக்திகள் வந்து என்னை ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட, எப்போ நான் என் ஐடென்டிட்டி இங்கே அழிச்சிட்டோம் அப்படின்னோ அது கன்ஃபியூஸ் ஆயிரும். இதே இது வந்து நைட்டு மேக்கப் போட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு ஒரு பழக்கம் சொல்லுவாங்க. அவங்க என்ன கதை சொல்லுவாங்கன்னா, இந்த ஆவி வந்து வெளியே போகும், போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது நீங்க மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா இது நாம இல்லை அப்படின்னு நினைச்சு அந்த ஆவி வெளியே சுத்தும் அப்படிம்பாங்க. அதுக்கு இன்னொரு அர்த்தம் தான் என்னாச்சு அப்படின்னா, அதே மாதிரி உங்க ரேகையை வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற துஷ்ட சக்திகள் வந்து பார்க்கும். நீங்க அதை அழிச்சிட்டீங்க அப்படின்னா அதுங்க உங்களை கோடே பண்ண முடியாது, ஸ்கேனர் மாதிரி தான். அதை ஸ்கேன் பண்ணுச்சு அப்படின்னா இங்க ஸ்கேனே ஆகாது. அப்போ உங்களை எதுவுமே அதை சீண்ட முடியாது. அப்போ மருதாணிக்கு இவ்வளோ பெரிய சக்திகள் உண்டு, நீங்க நினைச்சது நிறைவேறும். இது ஒன்று இருக்குது. இந்த மருதாணிக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு வீட்டில் துஷ்ட சக்தி இருக்குதுன்னா அங்கே மருதாணி செடி வளரவே வளராது. இது வாஸ்து ப்ராடக்ட்டுமே கூட. மருதாணி, தொட்டாசினிங்கி, துளசி, இந்த மூணும் மிகச்சிறந்த வாஸ்து பொருட்கள். இது ஒவ்வொரு வீட்டிலையும் கண்டிப்பாக இருக்கணும். இது வளர்ந்துருச்சு அப்படின்னாலே அந்த ஏரியாவில் தெய்வீக கடாட்சம் இருக்குது, அந்த லேண்டை நீங்கள் வாங்கலாம், அந்த லேண்டில் நீங்கள் குடி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கே அடையாளம். அதனால் மருதாணியின் மகத்துவங்கள் இது எல்லாமே. மருதாணி ஆண் பெண் எல்லாருமே வைக்கலாம். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெஹந்தினே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, அவங்க எல்லாருமே வைப்பாங்க. அவங்க ஜென்ஸில் வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க பாகுபாடே பார்க்கறதில்ல. அன்னைக்கு நைட்டு அந்த விசேஷத்துக்கு வர 150 பேர் வந்தாலும் 150 பேர் மெஹந்தி போடுவாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்க போய் 200 ரூபா ஒரு கைக்குன்னு சொல்லி மெஹந்தி போட்டுட்டு வர்றாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. மெஹந்தி போடுறத விட மருதாணி வைங்க, ஹெல்த் ரொம்ப நல்லது. நிச்சயமாங்க சார், உங்களுடைய நேரம் ஒதுக்கி நம்முடைய நேயர்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நன்றி. கிழக்கே சித்த நமோ நமக. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன்.